நீரை அவர் தன் கைப்பிடியால் பிடிக்கிறார். மணலை மரக்காலால் அளக்கிறார். பூமியை தன் பாதப்படியாக வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன் நாம் கிட்ட சேர முடியாதபடி பரிசுத்தமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் நாம் சேரும்படிக்கு அழகான எளிமையான ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதன் பெயர் தான் விசுவாசம். இந்த விசுவாசம் எந்த மனுஷனும் பாவி இல்லை, பாவியாக வேண்டிய அவசியம் இல்லை, நிரந்தரமாக என்று எல்லோரையும் விடுதலையாக்குகிறது விசுவாசிக்கிறவர்களை. நம் மரணம் சிலுவையில் உண்டானதால் பாவ சுவாபத்திற்கு முடிவு உண்டாயிற்று. இதனால் நாம் நீதிக்கு அடிமையானோம், பாவத்துக்கு மரித்தவளானோம். பரிசுத்தம் என்பது இதனால் நம் இயல்பாக மாறிவிட்டது. தேவனோடு கைகோர்த்து நடக்கலாம். அவர் சித்தம் எதுவானாலும் வலி நிறைந்த அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறோம். அவர் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வதால் அது நமக்கு வலிப்பதில்லை. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு முன் வைத்திருக்கிறார். விசுவாசம் எளிமையானது, இயல்பானது, வலி இல்லாதது, யாராலும் செய்ய முடியும். குழந்தை கூட விசுவாசிக்க முடியும். தேவன் நம் பக்கம் திரும்பி விடுவார். ஆனால் விசுவாசிக்காத யாரையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் அவருடைய அருமையான ஆலோசனை. விசுவாசிக்கிற எவனுக்கமும் அவர் திரும்புகிறார். மின்சார சுவிட்ச் போல அவரை நம் பக்கம் திருப்ப முடியும். அவர் வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையினால் வார்த்தையை பிடித்து நடக்கிற எவனுக்கும் அந்த வார்த்தை பலிக்கிறது. இதுதான் விசுவாசம். விசுவாசிக்க அறியாமல் தான் முழு மனுஷ சமுதாயமும் சீர்கட்டு கிடைக்கிறது. இன்னமும் பாவமும் அக்கிரமும் நம் இயல்பாகவே மாறிவிட்டன. மனுஷர் பகைத்து சண்டை போட்டு பொறாமையும் குரோதமும் நிறைந்தவர்களாக வாழ அவசியமில்லை. விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபையினால் தேவன் நம்மை நீதிமானாக்கும்படிக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அறியவில்லை. அறியாமை எவ்வளவு கொடுமை என்று பாருங்கள். நமக்கோ சிறை கதவு திறந்திருக்கிறது, நமக்கோ விடுதலை தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கதவை மூடிக்கொண்டு சிறைக்குள்ளே கடந்து வாடிக்கொண்டிருக்கிறோம். அறியாமை கொடுமையிலும் கொடுமை.